வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிலான 5வது வெப்ப அலை தனது உச்சக்கட்ட தீவிரத்தை எட்டியுள்ளது. லோய பள்ளத்தாக்கு முதல் கோர்சிகா தீவு வரை வெப்பநிலை 40 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. நேற்று கோர்சிகாவில் அதிகபட்சமாக 40.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மேலும் சில பகுதிகளில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக நாட்டின் தேசிய வானிலை ஆய்வு மையமான மெட்ரோ பிரான்ஸ் இன்று 80 மாவட்டங்களுக்கு நிலை 3 செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதன்கிழமை நிலவரப்படி பிரான்ஸ் பெரு நிலப்பரப்பில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் குறைந்தபட்சம் நிலை 2 மஞ்சள் எச்சரிக்கையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. குறிப்பாக இன்று மற்றும் நாளை தேசிய சராசரி வெப்பநிலை 28.6 பாகை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் சில பகுதிகளில் வெப்பநிலை மேலும் அதிகரித்து வடக்கில் 39 பாகை, லோய பள்ளத்தாக்கில் 40 பாகை மற்றும் தென்மேற்கில் 42 பாகை வரை எட்டக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். வளிமண்டலத்தில் உருவாகியுள்ள ஹீட் டோம் காரணமாகவே இந்த வெப்பநிலை ஏற்படுகிறது. இந்த கடுமையான வெப்ப அலை வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் வடபகுதிகளில் வார இறுதி தொடக்கத்தில் வெப்ப அலை விலகும் என்றாலும் தெற்கு பகுதிகளில் வரும் திங்கட்கிழமை வரை வெப்பம் தொடரும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது.